வணக்கம் தனசேகர். உங்களை பற்றி சொல்லுங்கள். என் நேம் வந்து எம் தனசேகர். வீட்டில் வந்து கூட பிறந்தீங்க அக்கா ஒன்று, அப்புறம் வந்து அப்பா அம்மா, நாங்கள் 4 பேர் தான். அக்காவுக்கு இப்போ ரீசனாக தான் மேரேஜ் ஆச்சு. ரீசனானா மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். பேர் வந்து உழவர்பட்டி. அங்கே தான் படித்தேன். அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். 6th to 12th வந்து வேலூர் கன்சாமி கண்ட ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் காலேஜ் ஃபஸ்ட் இயர் 3rd இயர் வரைக்கும் செல்வம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தேன், நாமக்கல் ராசிபுரத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் இப்போ வந்து கேகேஎஸ் கன்சாமி கண்ட காலேஜில் எம்காம் பிஜி பண்ணிகிட்ருக்கேன். பிஜி வந்து 2nd இயர் படிச்சுட்ருக்கேன் இப்போது. நீங்கள் எந்த வயசுலேருந்து கபடி விளாண்டுட்றீங்க? உங்களுக்கு யாரை பார்த்து கபடி விளாட்ணுன்னு தோணுச்சு? நான் 7th கபடி விளாட்றேன். அதுக்கு முன்னாடி ஊருக்குள்ளேயும் விளாண்டுருக்கேன். என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை வந்து விளையாட வச்சது யாருன்னா துரைராஜன் அண்ணன் தான். அண்ணா வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணி, இப்படி விளாட்றா, நீ வந்து விளாடு, நீ விளாண்டா நல்லா விளாட்ற அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி எனக்கு ரோல் மாடல்னு எல்லாம் வந்து அவர் தான். அப்புறம் சீனியர் பிளேயரு பிரபண்ணா, ராஜண்ணா, மாமா எல்லாமே விளாண்டுருக்காங்க. விளாண்டது அவங்களெலாம் பார்த்து தான் நான் அந்த விளாடணும் ஒரு ஆர்வம் வந்தது. எங்கள் ஊருக்குள்ளே வந்து அப்போலேருந்து டீம் இருக்குது. நான் வந்து விளாடுவேன். பட் ஆனால் என்னை வந்து மேட்ச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாவோ என்னை உள்ளே இறக்க மாட்டாங்க. நான் தான் சும்மா பார்த்துட்டு தான் இருப்பேன். இப்போ போய் எல்லாம் ஆடியன்ஸாக நின்று பார்ப்பேன். யாரும் சேர்த்திக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் விளையாட கற்றுக்கிட்டேன். அப்போ தான் துரைராஜன் சொல்லி வந்து சொன்னாங்க. அண்ணாதாவது அவர் வந்து தான் சொன்னார், இந்த மாதிரி நீ விளாண்டா நல்லா விளாட்ற, நீ விளாடு, உன்னை நான் விளாட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் வந்து நான் 10th படிச்சுட்ருக்கப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் அதான். நான் 10th படிக்கிறப்போ என்னை வந்து வீட்டுக்கு தெரியாமல் இங்கே பக்கத்தில் லோக்கல்னு சொல்லி என்னை புலியூர் கரூர், அது தூரம் எனக்கு. அப்போது கரூர் கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு மேட்ச் அதான் நான் உள்ளே இறங்கி விளையாடுறேன். அது சீனியர் பிளேயரோட ஃபஸ்ட்டு மேட்ச் எனக்கு உள்ளே விளையாட வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ஆர்வமாச்சு. அவர் சொல்லி மோட்டிவேட் பண்ணார். இது மாதிரி விளையாட சொல்லி எங்கள் வீட்டில் அந்த அண்ணன்கிட்ட கூப்பிட்டு சண்டை போட்டாங்க, எதுக்கு அவனை விளையாட கூப்பிட்டு போகிற தம்பி, அவனை கூப்பிட்டு போவேன்னு. அப்போ அந்த அண்ணன் வந்துட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க, எங்கள் அப்பாட்ட அம்மாட்டையெல்லாம் சொன்னாங்க, இல்லைக்கா அவன் நல்லா விளாட்றான், அவனை வந்து விளையாட அனுப்புனீங்கன்னா நல்லா விளாண்டு நம்ம ஊருக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுபோல் நானும் ரொம்ப முயற்சி பண்ணி அதிலேருந்து மோட்டிவேட் பண்ணி என்னை விளையாட சொன்ன காரணம் தான் இப்போ இந்த நிலைமையில் வந்து நிற்கிறேன். அப்போ என்னை சின்ன வயசில் மோட்டிவேட் பண்ணவன் தான் இப்போ வந்து நிற்கிறேன். அவர் தான் என்னோடய ரோல் மாடல், என்னோடய மோட்டிவேட் எல்லாம் தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எனக்கு துணையாக இருந்தார். எந்த ஒரு விளையாட்டுன்னு கபடி பொறுத்தளவுக்கு அடிபடும். அந்த அடிபடுறப்போ எல்லா பேரண்ட்ஸுமே சொல்லுவாங்க, இனிமேல் நீ விளையாட போகாத, உனக்கு அடிபட்டுச்சு, இதுக்கப்புறம் இதுக்கு மேலே விளையாட போனால் இது மேலே அடிபடுன்னு. ஆனால் எங்கள் அப்பா என்னானார், கபடி விளையாண்டா உனக்கு அடிப்பட தான் செய்யும், பரவாயில்ல நீ போய் விளையாடு, என்ன அடிபட்டாலும் சரி அந்த முயற்சியை நீ கைவிடாத, கடைசி வரைக்கும் போராடு, அதில் உனக்கு எப்போயோ ஒரு நாள் பலன் கிடைக்கும், கஷ்டப்பட்டால் தான் பலன் கிடைக்கும்னு சொல்லி எங்கள் அப்பா ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என்னை விளையாட சொன்னார். என்னோடய ரோல் மாடல்னால் துரைராஜனா தான். அது அவர் சின்ன வயசுலேருந்து அவர் துரைராஜன் மோட்டிவேட் பண்ணதுக்கப்புறம் வானம்பாடி 10 டீமு நம்ம ஊரில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அது ஒரு நல்ல பேர் அவங்க டீம். அப்போலேருந்து டீமு, அந்த டீமில் வந்து அவர் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தார், இது போய் அங்கே போய் விளையாடுறா, உனக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது விளையாடுன்னு. அப்புறம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து நான் அந்த டீமில் விளையாட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் வானம்பாடி 10 டீமில் போய் விளையாண்டேன். அவரில் பயிற்சியாளராக இருந்தார் மாஸ்டர் சரவணன் தான் ஒரு பயிற்சியாளராக இருந்தார். அவர்கிட்ட போய் பேசி நாங்கள் போய் விளையாண்டப்போ 1 இயர் நாங்கள் விளையாண்டதில் எனக்கு நல்ல பேர் புகழும் நல்லா கிடச்சிது. போகிற பக்கம் பெஸ்ட் ரைடு அவார்டு நல்லா அப்போ தான் வெளியே தெரிய ஆரம்பித்தேன். எங்கள் ஊரில் இருக்கிறப்ப வெளியே தெரிஞ்சேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என் கேமும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு, நல்லா விளையாட எனக்கு ரொம்ப பயிற்சி பண்ணாங்க. எனக்கு காலையில் சாயந்தரம் நேரமும் எனக்கு பயிற்சி பண்ணி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என்னை விளையாட வச்சார். இப்போ நான் கடைசியாக யுவோ கபடி சீரிஸ் போன காரணமும் அவரால் தான். அவர் தான் எனக்கு பயிற்சி கொடுத்து, அவர் தான் என்னை பேசி எனக்கு யுவோ கபடி சீரீஸில் வந்து ட்ரைனிங் போக வச்சு அங்கே கேம்பை அட்டன் பண்ணி எல்லாம் என்னை போக வச்சது அவர் தான். மாஸ்டருங்கிற சரவணன் தான். அவர் தான் வானம்பாடி கபடி கிளப்போட கோச்சரு பயிற்சியாளர் அவர் தான். அவர் டீம் எல்லாமே அவர் தான். கபடி மூலிமா நீங்கள் இன்னும் எவ்வளோ அச்சீவ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க? கபடி மூலிமா இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண, ஏதாவது ப்ரோ கபடி போகணுன்னு என்னோடய ஆசை. அடுத்தது எனக்கு இப்போ இது வரைக்கும் இப்போ தான் ஒரு முதல் படி யுவோ கபடி சீரிஸ் போயிருக்கேன். அடுத்து முயற்சி ப்ரோ கபடிக்கு போகணும் தான் என்னோடய ஆசை. அது மூலிமா உள்ளே போகணும். அதே மாதிரி என்னோடய அச்சீவ்மெண்ட் என்னென்னா விளாண்டு அப்பாயின்மெண்ட் டீமுக்கு விளாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்பாயின்மெண்ட் டீமுக்கு விளாடணும் தான் எனக்கு ஆசை. இப்போ பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஜாப் கிடச்சிச்சின்னா மீண்டும் எப்படியும் அவனுக்கு தமிழ்நாடு போலீஸுக்கு விளாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது.
யுவா சீரிஸ் வந்து நீங்களா ட்ரை பண்ணீங்களா? இல்லை அவங்களாம் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்களா? யுவா சீரிஸ் போனதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? அதுக்கு உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க யுவா சீரிஸ் நீங்கள் போகிறதுக்கு? யுவ சீரிஸ் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து யூனிவர்சிட்டி மேட்ச் இருந்தது. அப்போ வந்து இன்டர் காலேஜ் மேட்ச்சு விளாண்டுருந்தேன். விளாண்டுருக்கப்போ எங்கள் மாஸ்டர் தான், அதாவது வானம்பாடி கிளப்பில் பயிற்சியாளர் அவர் தான் வந்து எங்களுக்கு கண்டர் காலேஜுக்கு கோச்சு அவர் தான் வந்து மேனேஜ்மெண்ட்டாக இருந்தார். அவர் தான் வந்து சேலம் சாமியன்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்னை இன்டர்வியூ பண்ணார். இந்த மாதிரி இந்த பையன் தான் விளாண்டுருக்கான், நல்லா விளாடுவான், எல்லா டீமும் நல்லா விளாண்டுருக்கான், இந்த மாதிரி மோடி லீக்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கான், எல்லா டீமும் நல்லா ஆடிக்கான்னு சொல்லி சொன்னாங்க. அவர் சொன்னோன்னே சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் யுவோ கபடிக்கு போகிற ஃபஸ்ட்டு காரணம் யாருன்னா மாஸ்டர் தான். அவர் தான் என்னை வந்து யுவோ கபடி சீரிஸ் போகிறதுக்கு என்னை வழிகாட்டியாக இருந்து அவர் தான் என்னை அங்கே தாட்டி விட்டார். நான் தேங்க் பண்ணணுன்னா எங்கள் மாஸ்டருக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். கபடி விளாண்டு நீங்கள் உங்களுக்கு அடிபட்டதுன்னா அடிபட்டுருக்குங்களா? இல்லை அந்த அடிபட்டதுனால நீங்கள் கபடி ரொம்ப விளையாட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேங்கிற மாதிரி தான் இருக்குங்களா? கோயம்புத்தூர் மேட்ச்சுக்கு போயிருந்தோம். கோயம்புத்தூர் மேட்ச்சில் கண்ணனூர்னு ஒரு மேட்ச்சு போயிருந்தோம் கோயம்புத்தூரில். அப்போ வந்து பிஜே ப்ளஸ் கோவையோட விளாண்டுருந்தோம். ஃபைனல் ரவுண்டு ஆடுறப்போ கரெக்டாக விளாண்டுருந்தப்போ ஆஃப் டைம் மாதிரி கடைசி 5 நிமிஷத்தில் என்ன பண்ணுச்சுன்னா அடிபட்டு கீழே விழுந்து தலையில் இப்படி கை வச்சு ஊனினோன்னா அப்போ வந்து சுயநிலை இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸ் சுயநிலை இல்லாமல் மயக்கம் போட்டேன். அதுதான் நான் வந்து கிரவுண்டில் வந்து அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்த இடம்னா அது ஒன்று தான். மயக்கம் போட்டு 5 நிமிஷம் சுயநிலை இல்லாமல் விளையாடாமல் படுத்திருந்தது அது ஒன்று தான். பட் அது அடிபட்டிருந்தது. ஆனால் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி மீண்டும் வெளியே உட்காரல. அடுத்த 5 நிமிஷத்தில் வெளியே உட்காந்துருந்து அடுத்த 5 நிமிஷத்தில் மீண்டும் ஆடி பிஜே அந்த மேட்ச் வந்து ஒரு பாயிண்டில் தான் நான் தோற்றோம். உங்களுக்கு மறக்க முடியாத மேட்ச்னா இது, இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச் விட்டுட்டோமே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிற மேட்ச் இது? நான் மறக்க முடியாத மேட்ச்னால் ஒரு 2-3 மேட்ச் இருக்குது. சிட்டி போலீஸ் சென்னையோட ஆடினோம். அந்த மேட்ச் வந்து நாங்கள் தருமபுரியில் ஆடினோம். தருமபுரியில் ஆடுறப்போ ஃபஸ்ட் டைம் அங்கே தான் பெரிய மேட்ச் ஆடுறோம். பெரிய மேட்ச்சு ஆடுறப்போ அவங்களோட நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கடைசி 5 நிமிஷத்தில் நாங்கள் வந்து அதை கோட்டை விட்டோம். கடைசி 5 நிமிஷத்தில் கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ அந்த சமயத்தில் அந்த மேட்ச்சில் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்புறம் அது கோயம்புத்தூரில் எனக்கு இன்ஜுரி ஆனப்போ ரொம்ப போட்டியாக இருந்தது. கோவையா நாமக்கல்லான்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா கோவை மாவட்டத்தில் வந்து பிஜே பிரதர்ஸ் தான் ரொம்ப இதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு எங்களுக்கு ஃபைனல் வந்தப்போ கோவையா நாமக்கல்லான்னு சொல்லி இருந்தப்போ அந்த மேட்ச் தான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த மேட்ச் வந்து ஏன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு கடைசி ஒரு ரைடில் மேட்ச் மாறிடுச்சு. அந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சுன்னு சொல்லி அந்த மேட்ச் தோற்றப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அடுத்தது இப்போ ரீசனாக விளாண்டது வந்து துரைசிங்க தூத்துக்குடியோட விளாண்டோம். இங்கே கொல்லிமலைக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் விளாண்டோம். அதோட விளாண்டப்பையும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த மேட்செல்லாம் மறக்க முடியாத மேட்ச்சு. துரைசிங்க தூத்துக்குடியோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸோட அந்த மேட்ச் தான் ஆடுறேன். அந்த மேட்ச் ஆடினப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். எங்கள் டீம் பசங்களும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த மேட்ச்சு என் வாழ்நாளில் மறக்க முடியாத மேட்ச்சு துரைசிங்க தூத்துக்குடியோட ஆனது. ஆடுகளத்தில் நீங்கள் வெற்றி பெறப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதே மாதிரி தோல்வி பெறப்போ உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கும்? அது வெற்றி பெறப்பையும் தோல்வி பெறப்பையும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா வெற்றி பெறப்போ வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகும், நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம பசங்களெல்லாம் வச்சு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆகும். ஏன்னா எங்களை வந்து ஆரம்பத்தில் நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு விளையாட ஆரம்பித்தப்பெல்லாம் எங்களை வந்து ரொம்ப இதாக பேசுனாங்க. ஊருக்குள்ளேயே என்ன நாங்கள் சின்ன பசங்களாம் எங்கள் சைடுலாம் எங்கடா போகிற பக்கம்லாம் தோற்றுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் பசங்களாம் ரொம்ப ஒரு மனசுடைஞ்சு போயிருந்தா இன்ன வரைக்கும் இப்போ வந்து நான் இந்த நிலைமையில் இருந்திருக்க முடியாது. எல்லாமே சொன்னாங்க, இல்லை விளாட்லாம், இனிமேல் நம்ம தினைக்கும் விளாடணும், காலேஜ் சாயந்தரம் 2 நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம வெளியே தெரியணும், போகிற பக்கம் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி அது மாதிரி போகிற பக்கம் ஜெயிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இப்போ அப்போ இருந்த சந்தோஷத்தோட இப்போ விளாண்டு ஒவ்வொரு பக்கமும் ஜெயிக்கிறப்பெல்லாம் இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. நான் ஃபீல் பண்ணி எந்த இடம் ஃபீல் பண்ணேன்னா இப்போ ரீசனாக மொடக்குறிச்சியில் ஃபஸ்ட்டு ஆடணும். அப்போ தான் அந்த கிரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஆடினப்போ தான் நான் வந்து கண்கலங்கி நின்னேன். எங்கள் பசங்களோட நின்று எல்லாமே என்ன போன பக்கம் செகண்ட் தான் ஆடிருக்கோம், தேர்ட் ஆடிருக்கோம், ஃபஸ்ட்டு ஆடிருக்கோம். இருந்தாலும் வந்து அந்த இடத்துல எல்லா டீமையும் ஆடி நாங்கள் ஃபஸ்ட்டு ஆடினோம். அந்த இடத்துல கொஞ்சம் கண்ணு கலங்கி நின்னேன். அதான் நான் ஃபீல் பண்ண இடம். அதான் தோற்ற இடம்னு பார்த்தீங்கன்னா துரைசிங்கத்தோட அந்த மேட்ச் வந்து தோற்றுருக்கோம். தோற்றாலும் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் தோற்றோம். அந்த இடம் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். கோயம்புத்தூர்லேயும் பிஜே பிரதர்ஸோட தோற்றப்பையும் ஃபீல் ஆச்சு, ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோற்றுருமே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு. உங்கள் ஊரில் நீங்கள் கபடி விளையாடுறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க? எங்கள் ஊரில் வந்து எனக்கு எல்லாமே சப்போர்ட்டாக தான் இருக்காங்க.
இப்போ கூட ரீசனாக வந்து நான் யுவோ கபடி சீரிஸ் விளையாட போயிட்டு வந்தேன். அப்போ விளையாட போயிட்டு வந்தப்போ வந்து அது வந்து எனக்கு சாதாரண ஒரு வெற்றி தான். சாதாரண வெற்றினா அதுதான் எனக்கு முதல் படி. இருந்தாலும் அது வந்து நாங்கள் விளையாண்ட வந்த பசங்க யாரும் அது வந்து அவ்வளோக்கு பெரிய வெற்றியாக தெரியல. ஏன்னா நாங்கள் வின்னர் ஆடியிருந்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். நாங்கள் ரன்னர் தான் ஆடியிருந்தோம். ஆனால் அந்த வெற்றிக்கும் எங்கள் ஊரில் வந்து ஆடம்பரமாக என்னை கொண்டாந்து ஊர்லேருந்து என்னை ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்து எனக்கு மாலையெல்லாம் போட்டு சால்வை பொருத்தி என்னை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து நான் அது எனக்கு கிடைச்ச வெற்றியை எங்கள் ஊருக்கே கிடைச்ச வெற்றியை வந்து எல்லாமே கொண்டாடினாங்க. அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை சுற்றி இருக்க எங்கள் உறவினருக்கும் ஊரில் இருக்கிற இந்த எல்லாமே எங்களை வந்து என்னை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க எல்லாத்துக்கும் நான் எல்லா வீட்லேயும் பையங்க இருக்காங்க, கபடி விளாட்றாங்க. இருந்தாலும் நான் விளாண்டு ஜெயித்த உடனே தான் பையனே விளாண்டு ஜெயித்த மாதிரி ரொம்ப ஒரு மனசில் ரொம்ப மகிழ்ச்சியாக நினச்சி ஊரே வந்திருந்தது. வந்து என்னை வேலூரில் வந்து இன்வைட் பண்ணி வேலூர்லேருந்து என்னை ஆட்டோவில் தான் கூப்பிட்டு வந்தாங்க. மாலையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணி எல்லாம் ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு மோளமெல்லாம் அடித்து கொண்டாந்து என்னை ஊருக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஊருக்கு கூப்பிட்டு வந்து என்னை ஆலத்தியில் எடுத்து என்னை ரொம்ப சிறப்பிச்சோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் அதனால் அந்த காட்சி வந்து எங்கள் அப்பாவால் பார்க்க முடியல. எங்கள் அப்பா வண்டிக்கு போயிட்டார். எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணார். எங்கள் அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இந்த மாதிரி பையன் ஜெயிச்சு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. எங்கள் ஊருக்காரங்களே எல்லாமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் மகிழ்ச்சியெல்லாம் வந்தாங்க. இப்போ வந்து யுவோ கபடி போனதுக்கே இவ்வளோ மரியாதை. இன்னும் நான் வந்து அடுத்தது ப்ரோ கபடிக்கு போகணும்னு ஆசை இருக்குது. இன்னும் மேலும் வெற்றி பெற்று அதை போய் வெற்றி பெற்றால் அது எங்கள் ஊருக்கு வந்து இன்னும் திருவிழாவை வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து எல்லாமே வந்து நான் வேற ஒரு பையன் அப்படின்னு நினைக்கல. எல்லாமே தன்னோட பையனாக தான் நினச்சி எல்லாமே பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ தூரம் நான் விளாண்டாலும் எங்கள் ஊரில் வந்து அதாவது நிரந்தரமாக ஒரு கிரவுண்டு இல்லை. அப்போதைக்கு எந்த கொஞ்சம் இடம் காலியாக இருக்கோ அந்த இடத்த தான் கிரவுண்டை போட்டு யூஸ் பண்ணி அந்த இடத்துல மண்ணு கொட்டி நாங்கள் தான் அதை வந்து கிரவுண்டை வந்து எல்லாமே அந்த இடத்த தயார் பண்ணி நாங்கள் தான் தயார் பண்ணுவோம். ஒரு சீத்த முள்ளாக கிடக்கும், சீத்த மரமாக இருக்கும், அந்த இடத்தையெல்லாம் வெட்டி அந்த இடத்த நாங்கள் தான் தயார் பண்ணுவோம். கிரவுண்டாக தயார் பண்ணி அந்த இடத்துல விளாண்டு பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்போயும் எங்களுக்கு வந்து நிரந்தரமாக இடம் இல்லை. அதனால் எங்களுக்கு வந்து இப்போ வெளியே யாரும் எங்களுக்கு எதுவும் உதவி பண்ண போகிறதில்ல. எங்கள் ஊருக்காரங்க வந்து இதை பார்ப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்களுக்கு ஒரு இடவசதி செஞ்சு கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஊரில் விளையாட போகிறாங்க பசங்க, இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இடவசதி பண்ணி தரணும்னு எல்லாத்தையும் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். யுவா சீரிஸில் நீங்கள் போனதில் என்ன கற்றுக்கிட்டீங்க? யுவா சீரிஸில் போய் நான் வந்து விளையாட ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டு உள்ளூரில் தான் தெரியும். நம்ம ஊரில் ஒரு பையன் விளாட்றான் அப்படிங்கிறதா தெரியும். அடுத்தது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் தெரிய வந்தது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஆடுறப்போ எல்லாம் தெரிய வந்தது. நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் யூபிஎஸ் உலகப்பட்டியில் ஒரு பையன் நல்லா விளாடுவான் அப்படின்னு தெரிய வந்தது. அடுத்தது யுவோ கபடி போனோன்னே தமிழ்நாடு முழுவதும் என் பேர் ரீச் ஆச்சு. வாய்ப்பு வந்து ஒரு முறை தான் கிடச்சிது. ஒரே ஒரு மேட்ச் தான் ஃபுல் மேட்ச் விளாண்டேன். அந்த ஒரு மேட்ச் வாய்ப்பு கிடச்ச மேட்ச்சும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன். என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டிருந்தேன். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு டைம் தான் மேட்ச்சு விளையாட வாய்ப்பு கிடச்சிது. அந்த ஒரு டைம் மேட்ச் கிடச்சப்பையும் என் மன திருப்தியாக இருந்தது. நம்ம விளாண்டது பிரயோஜனமாக வந்ததுக்கு விளாண்டோம். அந்த இடத்துல ரொம்ப எனக்கு அனுபவம் கிடச்சிது. ஒரு நல்ல மேட்ச்சில் இப்படி விளாட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவம் கிடச்சிது. அதேமாதிரி அந்த அனுபவத்தை வச்சு மேலே இப்போ ப்ரோ கபடி செலெக்ஷனே போனாலும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் போனப்போ ஏதாவது ஃபஸ்ட் டைம்னு ஒரு பதட்டம் இல்லாமல் நல்லா விளையாடுவேன். யுவோ கபடி சீரீஸுங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு டோர்னமெண்ட் கிடையாது. அதுவும் ப்ரோ கபடிக்கு முன்னாடி இந்த சீசனில் யுவோ கபடியில் விளாண்டு தான் எல்லாமே ப்ரோ கபடிக்கு போயிருக்காங்க. இதுலேருந்து ஆள் எடுத்திருக்காங்க. அதேமாதிரி அடுத்து நெக்ஸ்ட் டைம் கிடைக்கிறப்போ யுவோ கபடியில் விளாண்டு நானும் ப்ரோ கபடிக்கு எப்படியோ செலெக்ஷன் ஆகி போயிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது அடுத்த சீசனில் உள்ளே போயிடுவேன். நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டீங்க. உங்கள் ஊர் பசங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க? இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு முதல் படியாக யுவோ கபடிக்கு போயிருக்கேன். அதே மாதிரி எங்கள் பசங்களையும் எனக்கு கீழே ஒரு 30 பேர் ஜூனியர் பசங்க இருக்காங்க. அந்த 30 பேர்த்தையும் நான் என்னால் முடிஞ்ச ட்ரைனிங் பண்ணி அவன்லேயும் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அவன்லேயும் எல்லாத்துக்கும் கேம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி என்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களையும் மோட்டிவேட் பண்ணி அவங்களையும் மேலே கூப்பிட்டு வந்துடுவேன். எனக்கு வந்து கிரவுண்டு விளையாட நிரந்தரமாக இல்லை. அதாவது இடம் காலியாக இருக்கிற பக்கம் நாங்கள் கிரவுண்டு போட்டு விளாண்டுருந்தோம். ஆனால் எனக்கு கீழே இருக்கிற ஜூனியர் பசங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லாமல் நிரந்தரமாக ஒரு இடத்த அவங்களுக்கு அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி பண்ணி அவங்கள மேலே மீண்டும் என்னோடய இடத்துக்கு வர மாதிரி அவங்களையும் நல்லா பயிற்சி பண்ணி அவங்கள வளர்த்தி விடுவேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு அவங்களுக்கு பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ட்ரெயின் பண்ணி அவங்கள எப்படியோ வளர்த்தி விடணும் எனக்கு ரொம்ப ஆசை. நீங்கள் விளையாட ஆரம்பித்த காலகட்டத்தில் நீங்கள்
வெளி மேட்ச்லாம் போவீங்களா? அப்போ உங்களுக்கு பஸ் ஃபேர் கொடுத்து யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? இல்லை ஜெர்சி டிஷர்ட்லாம் அடித்து கொடுத்துருக்காங்களா? ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. ஆரம்ப காலத்தில் அப்போது நாங்கள் வந்து எல்லாம் எங்ககிட்ட கை காசு தான், நாங்கள் கையில் வச்சுருந்த அமௌண்ட்டை தான் போட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்புறம் போகிறப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறப்போ ப்ரைஸ் எல்லாம் ஆட ஆரம்பித்தோம். ப்ரைஸ் ஆட ஆரம்பித்தா அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நாங்கள் வந்து கபடி பனியன் சாக்ஸ் அடிச்சுக்கிட்டோம். அது வந்து யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அப்போ வந்து எங்களை யாருக்கும் தெரியாது. அதனால் நாங்கள் வந்து நாங்கள் விளையாடுற காசை வச்சு நாங்கள் பனியன் சாக்ஸ் அடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மேலே வளர வளர எங்கள் ஊரில் வந்து எஸ்ஆர்எஸ்ன்னு முன்ன கபடி டீம் இருந்தது. அந்த கபடி டீமில் அவங்கெல்லாம் விளையாண்டு முடிச்சிட்டாங்க. நாங்கள் விளையாடுறத பார்த்துட்டு இப்போ நம்ம விளையாண்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பசங்க விளையாண்டுறாங்கன்னு பார்த்து அவங்க வந்து வளர்கிறத பார்த்து அவங்க எங்களுக்கு பனியன் சாக்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க தான் அடித்து கொடுத்தாங்க. அடுத்தது இங்கே பக்கத்தில் அவங்க அடித்து கொடுத்தாங்க. அப்போ மீண்டும் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இன்னும் 1 கிலோமீட்டரில் மகிழ் மதிமண்டலம்னு ஆயில் கம்பெனி இருக்குது. அப்புறம் ஆயில் கம்பெனியில் வந்து அவர் பிரபு அண்ணான்னு இருக்காங்க. அவர் வந்து அடித்து கொடுத்தாரு. ஒரு பனியன் சாக்ஸ் அடித்து கொடுத்தாங்க. இபி பர்சன்ட் அடித்து கொடுத்தாங்க. அதை அடித்து கொடுத்தோன்னே இப்போ கடைசியாக வந்து கமலக்கண்ணன் அண்ணன் சொல்லி அண்ணா இருக்கார். அவர் வந்து ஃபைனான்ஸ் வச்சு சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் தான் அடுத்தது இப்போ 2 இயர்ஸாக வந்து அவர் தான் எங்களுக்கு பனியன் சாக்ஸ் அடித்து தராரு. அடுத்து இப்போ ரீசனாக 1 இயரில் சித்தப்பா இறந்துட்டாங்க. இறந்தப்போ அவங்க அவர் பேர் பிரகாஷ், அவர் இறந்துட்டார். அவர் நேமாக வச்சு சிபி பிரதர்ஸ்ன்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரிலேட்டிவ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு பனியன் சாக்ஸ் அடித்து கொடுத்தாங்க. இப்போ எங்களுக்கு பனியன் சாக்ஸ் அடித்து கொடுத்து எங்களை மேலே வளர வைக்கிறதுக்கு இவங்களாம் ஒரு காரணம். அதேமாதிரி எங்கள் ஊரில் பெரியவங்களாம் இருக்காங்க. பெரியவங்கன்னா குறிப்பிட்ட அதாவது நிறைய பேர் இருக்காங்க. யார் பேர் ஒருத்தர் பேர் சொல்லலாம் இதாகிடும். அதனால் வந்து எங்கள் ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. போகிற பக்கம் எங்களுக்கு ஒரு பக்கம் அமௌண்ட் இல்லைனாலும் இந்த மாதிரி விளையாட போகிறோம், நாங்கள் கேட்கலனாலும் எங்களுக்காக இந்தாங்க வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்காக தரக்குன்னு அமௌண்ட் தந்து அனுப்பிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு யாருமே எங்களுக்கு வந்து எங்களை விளையாட போகிறானுங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வளர்கிறத பார்த்துட்டு நம்ம பசங்க எங்கே போனாலும் ஜெயிச்சிட்டு வருவானுங்க, கப்பெல்லாம் கொண்டாந்து வரானுங்க, நம்ம ஊருக்கு தான் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி போகிற பக்கம் அமௌண்ட் நாங்களே கேட்கலனாலும் அவங்களா அமௌண்ட்டு கொடுத்து அவங்களால கையில் முடிஞ்சது ஏதோ 100 200 அவங்க கொடுத்து ரொம்ப தாட்டிடுவாங்க. இப்போ எல்லாம் அமௌண்ட் கொடுத்து தாட்டிடுவாங்க. அது ரொம்ப எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீமுக்கு சார்புக்கு வந்து பனியன் அடித்து கொடுத்தவங்களுக்கும் எங்களுக்கு வந்து போகிற பக்கம் அமௌண்ட்டு ஸ்பான்சர் பண்ணி எங்களை தாட்டி விட்டோம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்பா பேர் வந்து மலையாளி. அப்பா வந்து டிரைவராக இருக்கார். அப்பா கூலி தொழிலுக்கு போய் தான் என்னை வளர்த்தாங்க. அம்மாவும் கூலி தொழில் தான் பண்ணுறாங்க. என்னோடய மோட்டிவேட் வந்து அப்பா தான் வந்து எனக்கு எல்லா இதாகவும், அதாவது ஒரு அடிபட்டாலோ இல்லை ஒரு மேட்ச் தோற்றாலும் அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணுவேன். நான் மேட்ச் தோற்றா யார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஃப்ரெண்டாக எல்லாமே ஒரு தோழனாவோ அப்பா எல்லாமே வந்து எங்கள் அப்பா தான். ஃபோன் பண்ணி அப்பாட்ட தான் ஃபீல் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி அழுதுருக்கேன். நிறைய மேட்ச் தோற்றப்பெல்லாம் ஃபோன் பண்ணி அழுதுருக்கேன். அப்பா கேட்பாரு, ஏன்டா அழுகிற அப்படின்னு கேட்பாரு. இல்லைப்பா மேட்ச் தோற்றுட்டேன்னு சொல்லுவேன். மேட்ச் தோற்கிறதுக்கெல்லாம் அழுகலாமா, அது கோலத்தனம் தான், அப்படிலாம் அழாத, உனக்கு இன்னும் நிறையா இருக்குது, இந்த மேட்ச் இல்லை இன்னொரு மேட்ச்சு அப்படின்னு சொல்லி என்னை ஒவ்வொரு மேட்ச்சுமே தோற்கிறப்பெல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணி நான் இந்தளவுக்கு வளர்ந்துருக்க காரணம் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா இல்லைன்னா இந்தளவுக்கு நான் வளர்ந்துருக்க முடியாது. எனக்கு ஒரு அடிபட்டாலோ எனக்கு ஒரு மேட்ச் தோற்றுட்டாலோ வெற்றி எந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக எடுத்துக்கிறனோ அதை விட தோல்வி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறப்போ எங்கள் அப்பாட்ட தான் சொல்லுவேன். எங்கள் அப்பாட்ட வந்து வெற்றி நான் வந்து கலந்துக்கிட்டதில்ல, ஆனால் தோல்வி அடைகிறப்போ நிறைய டைம் எங்கள் அப்பாட்ட நான் கலந்துருக்கேன். எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கேன், அப்பா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அழுதுருக்கேன். அப்போல்லாம் எங்கள் அப்பா தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரிலாம் அழக்கூடாது, எப்போயுமே தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதேமாதிரி நான் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுற காரணமும் எங்கள் அப்பா தான். நான் மேட்ச் தோற்றுட்டு வந்துட்டோம்னா வந்து நான் வீட்டில் தான் இருப்பேன். அப்பா சொல்லுவார், இப்படியே வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தால் போகிற பக்கமெல்லாம் தோற்றுட்டு தான் வருவேன், போகிற பக்கமெல்லாம் நீ விளாண்டு நீ எதுவுமே சாதிக்க முடியாது, காலையில் எழுந்திரிச்சு ரன்னிங் உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னா தினையும் எழுந்திரிச்சு ரன்னிங் போகணுன்னு சொல்லி எங்கள் அப்பா ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். ஏன்னா எங்கள் அப்பாவும் முன்ன வந்து எங்கள் அப்பாவும் உடம்ப ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருப்பார். ரன்னிங் போவார். என்னை ரன்னிங் போகிறப்ப எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து என்னை கூப்பிட்டு போவார் காலையில். அதே மாதிரி இப்போ எங்கள் அப்பா ரன்னிங் போக சொல்லி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி காலையில் எழுந்திரிச்சு ரன்னிங் போகணுன்னு சொல்லி தினைக்கு காலைல 5 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்னை எழுப்பிவிட்டு ரன்னிங் போடா, தூங்காத, தூங்கிட்டு இருந்தால் சோம்பேறித்தனம் தான் வரும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா தான் எல்லாமே மோட்டிவேட் பண்ணி பண்ணார். அதுமாரி அம்மா பேர் கல்பனா. அம்மாவும் கூலி தொழிலுக்கு போய் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அம்மாவும் கூலி தொழிலுக்கு போய் தான் என்னை வந்து வளர்த்தாங்க. அதேமாதிரி அம்மா வந்து ஒரு மேட்ச்சுக்கு போய்ட்டு வந்தால் ஏதாவது சின்ன ஒரு காயமானாலோ ரொம்ப பதட்டப்படுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இனிமேல் நீ விளையாட போகாத அப்படின்னு சொல்லி அம்மா திட்டுவாங்க. திட்டுறப்போ அப்பா தான் சொல்லுவார், கம்முனு அதெல்லாம் அடிப்படை தான் செய்யும், அதுக்குன்னு அவனை விளையாட போக விட்டால் எல்லாம் சரியாக போயிடுமா, கபடி விளையாட போனால் காயம் ஆகத்தான் செய்யும்,
அதுக்கெல்லாம் இப்போ அந்த மாதிரி காயானாலே யாரும் விளையாடாமல் இல்லை, அவன் போகட்டும், அவனுக்கு காயானாலும் வரல, செலவாகிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மாவை சத்தம் போட்டு அப்பா என்னை ரொம்ப ஆர்வமாக விளையாட போக சொல்லி, அப்பா இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் வந்து வளர்ந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு எல்லாமே அப்பா தான். எங்கள் அப்பா இல்லைன்னா இந்த அளவுக்கு ஆனால் நான் வளர்ந்துருக்க முடியாது. எல்லாம் மோட்டிவேட் பண்ணி நான் ஒரு பக்கம் விளாண்ட ஜெயிக்கிறனோ தோக்கறனோ அந்த இடத்துல நீ போய் கலந்துக்கணும், அந்த இடத்துல கலந்துக்கிட்டு உன்னோட வேலையை நீ கரெக்டாக பண்ணினா உனக்கு உண்டான இது எப்பயுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கஷ்டப்பட்டால் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும், நீ கஷ்டப்பட்டு பாரு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் கஷ்டப்பட்டேன், அதுக்கு உண்டான பலன் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. மேலும் நான் கஷ்டப்பட்டு மேலும் நான் வளரணும், ப்ரோ கபடிக்கு போகணும். எங்கள் அப்பா அம்மாவை எனக்கு இந்த அளவுக்கு எங்கள் அப்பா அம்மா இது வரைக்கும் என்னை வளர்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த மேலே போய் நல்ல ஒரு வேலைக்கு போய் எங்கள் அப்பா அம்மாவை உட்கார வச்சு நான் சாப்பாடு போடணும், அவங்கள இதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அப்பா எனக்கு இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணார். அதே மாதிரி மாமா இருக்காங்க, அதாவது அம்மாவோட தம்பி பேர் வந்து மயில்ராவணன். அவர் மாமா தாய் மாமா தான். அவங்க எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். நான் ஒரு பக்கம் விளையாட போகிற மாதிரி இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி போய் நல்லா விளாண்டுட்டு வா, எந்த ஒரு விளையாட போனாலும் நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா விளாண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். ஏதோ ஒரு அந்த இடத்துல போகிறப்போ நான் ஒரு பக்கம் போகிறேன் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் பற்றினாலும் எங்கள் மாமா ஹெல்ப் பண்ணி எதாவதுனா அமௌண்ட் போட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். கபடிக்காக எனக்கு வந்து எங்கள் மாமா ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப எங்கள் அப்பா மாதிரி அவரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பார், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார். எதாக இருந்தாலும் பார்த்து நல்லா விளாண்டுட்டு வா, நல்லா விளாடு, ஒரு பக்கம் தோத்தாலே எங்கள் மாமாட்ட சொன்னாலும் பரவாயில்ல தம்பி அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். மாமா நான் விளாட்ற மேட்செல்லாம் வந்து மாமாவும் லைவ் பார்ப்பாங்க, பார்த்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன்னு மாமாவும் தப்பெல்லாம் சொல்லுவார். சொல்லி இந்த மாதிரி அடுத்த மேட்ச்சில் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மாமா சொல்லுவாங்க. அது மாதிரி அக்கா வீட்டுக்காரரு, அது அக்காவும் இப்போ தான் மேரேஜ் ஆச்சு, பட் இருந்தாலும் வந்து அக்கா வீட்டுக்காரரும் வந்து நான் விளாட்றத வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மாமாவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அக்கா வீட்டுக்காரர் பேர் வந்து ராஜ்குமார், அவரும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். நான் போகிற பக்கம் ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பார். நான் வந்து பக்கத்தில் எங்கேயாவது விளையாட போனால் நானும் வரேன்தானா அப்படின்னு சொல்லி மாமா என் கூட வந்து மேட்ச் பார்க்க வந்துடுவாங்க. நான் வந்து விளையாண்டு முடிக்கிற வரைக்கும் என் கூட இருந்து மோட்டிவேட் பண்ணி என் கூட நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நாங்கள் விளையாட போகிறோன்னா விளையாட போகிற பக்கம் மாமாவோட அதான் அம்மாவோட தம்பிங்கிற பட்சத்தில் ராஜராஜ சோழன் சொல்லி இன்னொரு மாமாவும் இருக்காங்க. அவங்களும் வந்து எங்கள் டீமோடு வந்துடுவாங்க, எங்கள் போகிற பக்கமெல்லாம் எங்களோட வந்துடுவாங்க. வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் டீமுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். நாங்கள் எங்கே போனாலும் வந்துடுவார். பட் எங்களுக்கு ஒரு பக்கம் விளையாட போகிறோன்னா அந்த இடத்துல அமௌண்ட் பற்றினாலும் பற்றாக்குறையாக இருந்தாலும் அவர் எங்களோட வந்து எல்லாம் ஃபேஸ் பண்ணிப்பாங்க. அவங்களே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் எங்கள் ஃபேமிலி சார்பாகவோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் எத்தனை வச்சுருக்கீங்க? காலேஜில் உங்களுக்கு பிடி சாரில் எவ்வளோ உங்களுக்கு என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க? நான் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் சேலம் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் தான் படித்தேன், நாமக்கல்லில். அங்கே படித்தப்போ செகண்ட் இயர் படிக்கிறப்போ நான் வந்து இன்டர் காலேஜ் மீட் விளாண்டேன். இன்டர் காலேஜ் மீட் விளாண்டப்போ எனக்கு வந்து நானும் முடிஞ்சளவு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கல, சவுத் ஜோன் ஆடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் 2 இயர்ஸ் வந்து கொரோனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதில் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மீண்டும் பிஜி கோர்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கப்போ அப்போ தான் வந்து பத்தனூரில் வந்து மாஸ்டர் பார்த்தேன், சரவணன் பார்த்தேன். பார்த்தப்போ அவர் தான் வந்து என்னை வந்து எங்கள் கன்சாங் கண்ட்ர காலேஜில் படிக்க சொல்லி ஜாயின் பண்ண சொன்னார். பிஜி கோர்ஸ் ஜாயின் பண்ண சொன்னோன்னே அங்கே அவர் மூலிமா தான் சொல்லி பிடி சார்கிட்ட சொல்லி நாங்கள் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வருஷம் அங்கே ஜாயின் பண்ணி போன இயர் நான் விளாண்டேன். போன இயரில் விளாண்டப்போ எங்களுக்கு மேட்செல்லாம் கிடையாது, இன்டர் காலேஜ் மேட்செல்லாம் கிடையாது, டேரெக்டாக ட்ரையல்ஸ் தான். 3 ட்ரையல்ஸ் ஆடினா அந்த ட்ரையல்ஸில் யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதில் மேலே போகிறோம். அந்த இதில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணேன். மாஸ்டர் சரவணன் மாஸ்டர் தான் எனக்கு கோச் பண்ணார். அவர் வந்து எனக்கு நல்லா கோச் பண்ணியிருந்தாங்க. கோச் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே விளையாட வச்சப்போ நல்லா விளாண்டேன். விளாண்டதில் எனக்கு ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி அங்கே தான் கிடச்சிது. அங்கே கிடச்சப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ தான் எனக்கு சவுத் ஜோன் ஆடுற வாய்ப்பு கிடச்சிது. கேம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அங்கே விளாண்டு சவுத் ஜோன் போனேன். ஃபஸ்ட்டு போன இயரில் சவுத் ஜோன் ஆடினேன். மீண்டும் இந்த வருஷமும் அந்த வாய்ப்பு கிடச்சிது. இந்த வருஷமும் மாஸ்டர் மூலிமா ட்ரெயின் பண்ணாங்க. ட்ரெயின் பண்ணி நான் இந்த வருஷமும் எங்கள் காலேஜ்லேயே நடந்தது, கன்சாய்மகண்ட் காலேஜில் தான் நான் படிச்சுட்ருக்கேன் இப்போது. அந்த காலேஜில் தான் எங்கள் இன்டர் காலேஜ் மீட் வந்து அங்கே தான் நடந்தது. நடந்தப்போ அங்கே நாங்கள் தேர்டு ஆடினோம். தேர்ட் ஆடினதில் மீண்டும் எனக்கு வாய்ப்பு கிடச்சி மீண்டும் 2வது வருஷம் ஃபார்ம் 3 ஆடியிருக்கேன். இதுக்கு நான் ஃபார்ம் 3 ஆடினேன். எனக்கு ஃபார்ம் 3 கிடச்சது எல்லா காரணமும்
மாஸ்டர் தான். மாஸ்டருங்கிறப்போ பிடி சார் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தார், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஒரு எக்ஸாம் எழுதுறது கூட எங்கள் பிடி சார் வந்து மேட்ச் விளாட போகிறான், நல்லா விளாடுவான்னு சொல்லி எனக்கு எக்ஸாமுக்காக ஹெல்ப் பண்ணார். நான் யூனிவர்சிட்டி வாங்கினதுக்கு காரணமும் பிடி சார். இப்போ மாஸ்டர் ஒரு வகையில் இருந்தாலும் பிடி சாரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணார், நல்லா விளாட்றேன்னு சொல்லி எனக்கு ஹெல்ப்பாக இருந்தார். அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நாமக்கல் மாவட்ட அசோசியேஷனில் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? நாமக்கல் அசோசியேஷன்லேருந்து எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அஃபிஷியல்ஸ், அப்புறம் நாமக்கல் செக்ரட்டரி ஐயா எல்லாம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நாங்கள் ஒரு வெளிப்பக்கம் மேட்ச்சுக்கு போனாலும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நான் யாரையும் நாமினேட் பண்ணி அவங்க எதுவும் பண்ணதில்லை. எங்கள் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. எங்கள் டீமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அசோசியேஷன் பற்றி எதுவும் தப்பாக சொல்ல இது இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருப்பாங்க. எல்லா அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. செக்ரட்டரி ஐயாவும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பு எங்களுக்கு செக்ரட்டரி ஐயாவும் பண்ணுவாங்க. நாமக்கல் செக்ரட்டரி ஐயாவும் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதான் வந்து எங்கள் ஊர் பசங்க, இவங்க வந்து எங்கள் ஊர் பெரியவங்க. இப்போ வந்து எங்கள் பற்றி எல்லாம் மாமா பேசுவாங்க. வணக்கம், என் பேர் ராஜராஜ சோழன். நான் இந்த ஊரில் தான் வச்சு வருகிறேன். எங்கள் ஊரில் வந்து கபடி வந்து ஒரு நல்ல பெரிய கேமாக டெவலப் ஆகி நல்ல ஒரு பெரிய அளவில் பேர்லாம் வாங்கி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்காங்க. பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அதுலேயும் வந்து தனசேகரன் வந்து நல்லா சிறப்பாக கபடி விளையாண்டு எல்லா பக்கமும் நல்ல ஒரு பேர் புகழோட இப்போ ஊருக்கு நல்ல ஒரு பெருமையாக வாங்கி கொடுத்துருக்கான். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரியே ஊர்காரங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் வந்து விளையாட போகிற இடத்துக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா பெரியவங்களும் வருவாங்க. முக்கியமானவங்கெல்லாம் வந்து விளையாடுற பசங்களுக்கெல்லாம் என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அதில் செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, விளையாடுற பசங்களுக்கு சொந்தமாக ஒரு மைதானம் கிடையாது, கபடி மைதானம். அது வந்து இந்த ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மைதானம் ஒன்று பசங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். அது என்னோடய வேண்டுகோளாகவே நான் வச்சுக்கிறேன். அதுபோக பசங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஹெல்ப்னால் தேவைப்பட்டால் வந்து கேட்கும்போதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போவும் இனிமேல் வந்து செஞ்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் நிகழ்ராஜ். எனக்கு இவர் அண்ணா தான் ஆகுது. தானே சார் வந்து இவரை பார்த்தா நான் சின்ன வயசுலேருந்து விளையாண்டுருக்கேன். இவர் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு கூப்பிட்டு வந்துட்டு அவரே தான் சொல்லி தருவார். தான் எனக்கு ரோல் மாடலு. மோட்டிவேட்டர்னால் அர்ஜுன் தான் எனக்கு மோட்டிவேட்டர். நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். ஒரு மேட்ச் ஆடி தோத்துட்டுமா கூட பரவாயில்ல, நீங்களே வா அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டு வருவார். நல்லா சொல்லி தருவாங்க. என் பேர் வந்து அர்ஜுன். தனசேகர் வந்து யுவா கபடி சீரீஸில் போயிருக்கான். வந்து அவர் போனது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் டீமுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஊருக்கு அதை விட பெருமையாக இருக்குது. நாங்கள் வந்து இவ்வளோ ஊருக்கு நல்ல பெருமை எங்களால் தான் போனோம். நாங்கள் எல்லாமே சின்ன பையன்லேருந்து ஒட்டுக்காக விளையாண்டுட்டே வந்துட்டுருக்கோம். நானும் அவனும் எப்பயுமே ஒட்டுக்காக தான் இருப்போம். என்னை கண்ணனா அவனை கேட்பாங்க, அவனை கண்ணனா என்னை கேட்பாங்க. எல்லோரும் எங்கே வந்தாலும் ஒட்டுக்காக தான் இருப்போம். அது மாதிரி யூபி பிரதர்ஸ் டீமில் வந்து எல்லாருமே எங்களுக்கு அவனுக்காக மோட்டிவேட் பண்ணோம். அவன் கொஞ்சம் நல்லா விளையாடலைன்னா கூட அவனை கொஞ்சம் நல்லா விளையாட சொல்லி அவனை அஃபென்ஸ் ஆட விட்டு நாங்கள் பிடிச்சி விட்டு அவனை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி அவனை நாங்கள் யுவா கபடி வரைக்கும் போக சொல்லியிருக்கிறோம். நல்லா விளையாடுவான், போக வச்சுருக்குறோம். நல்லா விளையாடுவான். அப்படியே மோட்டிவேட் பண்ண அவனுக்கு அஃபென்ஸ் விட்டுச்சு. அதனால் அவன் அஃபென்ஸ் அப்படியே தொடர்ந்து ஆட வச்சுட்டே இருந்தான். அவனை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் அவன் மெயினாக அஃபென்ஸ் மட்டும்தான் ஆட விடுவான். அவனை வந்து டிஃபென்ஸ் என்னன்னா கூட நீ போய் அஃபென்ஸ் ஆடுறா, நாங்கள் டிஃபென்ஸ் நிற்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனை அஃபென்ஸ் மட்டும்தான் ஆட வைப்போம். அதனால் அவன் ரொம்ப விளையாண்டு ஸ்கோர் ஆடுவான். நல்லா இங்கேயும் நல்லா ஸ்கோர் ஆட்டு பெரிய டீமெல்லாம் நல்லா ஸ்கோர் ஆடுவான். அதனால் அவனை அப்படியே யுவா கபடிக்கு செலெக்ஷன் ஆகி யுவா கபடிக்கு போயிருக்கான். இதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்களுக்கு ஒட்டுக்காக கூடவே விளையாண்டுருக்குறோம். அவனை மோட்டிவேட் பண்ணி நான் மேலே போயிட்டனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யுவா கபடிக்கு போயிருக்கான். இப்போ யுவா கபடிக்கு போனது மட்டும் பத்தாது, இன்னும் மேலும் வளர்ந்து ப்ரோ கபடிக்கு போகணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. அவனை இன்னும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நாங்களும் நல்லா விளையாண்டுட்டு இன்னும் ஜூனியர் பையன்களால் மோட்டிவேட் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டே தான் இருப்போம். ப்ரோ கபடி மட்டும் இல்லை, அது இல்லாமல் இந்தியா டீமுக்காக விளையாடணும். அவர் விளையாண்டு நம்ம ஊருக்காகவும் நம்ம யூபி பிரதேச டீமுக்காகவும் ரொம்ப பெருமை சேர்த்தணும் அப்படின்னு எங்களோட ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்னும் ஜூனியர் பையன் எங்களுக்கு கீழே ஜூனியர் பையன் இருக்காங்க, அவனுங்களை வந்து ரொம்ப இன்னும் வளர்த்து விடணும். அதே எங்களோட ஆசை. மெயினாக நம்ம ஊருக்கு வந்து எப்பயுமே ஜூனியர் பையனுங்க வளர்த்தணும். அதுதான் நாங்கள் இப்போ அவ்வளோதான். நாங்கள் மேரேஜ் பண்ணி போயிட்டா எங்களுக்கு கீழே வர ஜூனியர் பையனுங்க அவனுக்கு மெயினாக விளாண்டு எங்களை விட அவனுங்க வந்து பெருமை சேர்த்தணும் ஊருக்காக. அது மட்டும்தான் குறிக்கோள் எங்களுக்கு. வணக்கம். உயிர் கபடி யூடியூப் சேனலுக்கு என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நிற்கிற பையனுங்க உலர்பட்டியின் மண்ணின் மைந்தர்கள். தமிழரின் பாரம்பரிய விளையாட்டான கபடி
எங்கள் ஊருக்குள்ளே வந்து இந்த பையனுக்கு வந்து எங்களது ஊருக்காக கிட்டத்தட்ட 100 கோப்பைகளுக்கு மேலே முதல் பரிசை பெற்று இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். இதேபோல் எங்கள் மைக்கு வச்சுக்கணுமா, இதேபோல் எங்கள் மண்ணின் மைந்தர்கள் பல வெற்றிகளை பெற்று எங்களது உலர்பட்டி மண்ணுக்கு இன்னும் மென்மேலும் பெருமை சேர்த்து தருமாறு யூபி பிரதர்ஸ் அணியினரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். உயிர் டிவி உயிர் கபடி சேனலுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். எங்கள் உலர்பட்டியை மதித்து வந்த நண்பர்கள் உயிர் கபடி நண்பர்களுக்கு நன்றி. எங்கள் ஊர் ஆரம்பத்திலிருந்தே எங்கள் ஊர் பெரிய கபடி பிளேயராக தான் நன்றாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் இப்போ சிறு பசங்கள் நல்ல முறையில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. 100 கோப்பைகள் மேலே இந்த ஒரு வருஷத்துலேயே ஒரு 75 கோப்பைகள் இந்த ஒரு வருஷத்துலேயே வாங்கியிருக்கிறாங்க. அது மேன்மேலும் நன்றி. இன்னும் மேன்மேலும் பல கோப்பைகள் வாங்கி பல வெற்றிகளை தருமாறு தாழ்ந்த படிவனும் சிறிய பசங்க பெரிய பசங்க அனைவரும் நன்றியோடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம பேரன் ஒருவன் வந்து யுவா கபடியில் வந்து செலெக்ஷன் ஆகி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவன் இன்னும் மேலும் இந்தியா தமிழ்நாட்டு டீமில் சேர்ந்து அது இல்லாமல் இந்தியாவிலையும் சேர்ந்து விளையாட ரொம்ப ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றி, வணக்கம். உயிர் கபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.